ஹாய் மக்களே, வெல்கம் டு பிரியா டாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போறோம்னா, நம்மளோட உடலில் மிக முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறது சிறுநீரகம். இது நம்முடைய ரத்தத்திலிருந்து கழிவுகளை வடிகட்டி உடலில் நீர் சமநிலையை பராமரிக்க உதவியாக இருக்கு. ஆனால் இன்றைய வாழ்க்கை முறையால், உணவு பழக்கங்களால் பலருக்கும் சிறுநீரக பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த சிறுநீரக நோய் வர காரணம் என்ன, அதோட அறிகுறிகள் என்னென்ன, இயற்கையான முறையில் எப்படி இந்த சிறுநீரக நோயிலேருந்து நம்மளால பூரணமாக மீள முடியும் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உணவு, தண்ணீர், வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் எப்படி சரி செய்யுது அப்படின்றத பற்றி விரிவாக நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிரியா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த சிறுநீரகத்தோட வேலை என்ன தெரியுமா? உடலில் இருக்கிற கழிவுகளை வடிகட்டுறது, ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது, ஹார்மோன் உற்பத்தியில் பங்கு பெறுறது, எலும்புகளை வலுவாக்குற விட்டமின் டியை இதுதான் செயலை ஈடுபடுத்துதுங்க. இது எல்லாம் தான் நம்மளோட சிறுநீரகத்தோட வேலைன்னு சொல்லப்படுது. இந்த சிறுநீரகத்தில் நோய்கள் வர காரணம் என்னன்னு தெரியுமா? அதிகமாக உப்பு சேர்ந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்றது, அதிக அளவு எண்ணெய், பொரியல் உணவுகளை நம்மளோட உணவில் அதிகமாக நம்ம சாப்பிட்றதால இந்த சிறுநீரகம் நோய்வாய்ப்படுது. குறைந்த தண்ணீர் குடிக்கிறது, டயபெட்டிஸ் மற்றும் பிபி கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது, அதிக வலி மருந்துகளை எடுத்துக்கொள்றது, மாசுபட்ட உணவு மற்றும் பானங்களை அருந்துறது, இப்படி பல காரணங்களால் நம்மளோட சிறுநீரகத்தை நம்மளே பாதிச்சுட்டு வரோங்க. நம்மளே நோய்க்கு உட்படுத்திட்டு இருக்கோம். இந்த சிறுநீரகத்தில் ஏற்படுற நோயை நம்ம ஆரம்பத்திலேயே அறிந்து கொள்வது ரொம்பவே முக்கியங்க. அடிக்கடி சோர்வு. இந்த சிறுநீரகத்தில் நோய்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்றதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. அது என்னென்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். அடிக்கடி சோர்வு, உடல் பலவீனம், முகத்தில், காலில், கைகாலில் வீக்கமாக இருக்கும், சிறுநீரோட நிறம் மாறி இருக்கும். அதாவது கருப்பு அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் சிறுநீரோட நிறம் ரொம்பவே அடர்த்தியான நிறமாக மாறி இருக்கும். சிறுநீர் அளவு குறைவு அப்படி இல்லைன்னா அதிக அளவில் சிறுநீர் வெளியேறுங்க. வாந்தி உணர்வு, சாப்பிட மனம் இல்லாமல் இருக்கிறது, பிபி அதிகரிக்கிறது, இது எல்லாமே நமக்கு உடலில் ஏற்பட்ட உடனேயே நம்ம கவனிக்கிறது ரொம்பவே அவசியங்க. அடுத்ததா, இயற்கையா இந்த சிறுநீரகத்தை எப்படி நம்ம சுத்தப்படுத்தலாம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தண்ணீர் தான் இதோட இயற்கை மருந்துன்னு சொல்லப்படுதுங்க. தினமும் குறைஞ்சது 3 லிட்டர் தூய்மையான தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே அவசியங்க. வெறும் தண்ணீர்ல கொஞ்சமா எலுமிச்சை சாறு சேர்த்து குடிச்சோம்னா நச்சு பொருட்கள் எல்லாமே வெளியேறும். அடுத்தது, புதினா மற்றும் கொத்தமல்லி கஷாயம். கொத்தமல்லி இலை, புதினா இலை ரெண்டுத்தையும் சேர்த்து காய்ச்சி குடிச்சோம் அப்படின்னா சிறுநீரகம் சுத்தமாகும். வெள்ளரிக்காய், முலாம்பழம் இது ரெண்டுமே உடல்ல நீரோட அளவை சமப்படுத்துதுங்க. ஸோ கற்கள் உருவாகாம தடுக்குது. கருணக்கிழங்கு, சிறுகீரை, முருங்கைக்கீரை இது ரத்தத்தை சுத்தப்படுத்தி சிறுநீரகத்தோட செயல்பாட்டை தூண்டுது. அடுத்தது பனங்கிழங்கு, இது சிறுநீரை சீரா வெளியேற்ற உதவியா இருக்குங்க. சிறுநீரகத்துக்கு ஏற்ற சில உணவுகள் இருக்கு. அது என்னன்னு இப்போ நான் சொல்றேன். பழங்கள்ல ஆப்பிள், தர்பூசணி, பப்பாளி, பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையும் அளவோடு எடுத்துக்கிறது ரொம்பவே சிறந்தது. காய்கறிகளில் பீட்ரூட், வெள்ளரிக்காய், முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. தானியங்களில் பார்க்க போனீங்கன்னா சாமை, கேழ்வரகு, வரகு. தண்ணீர் நிறைஞ்ச உணவுகள், அதாவது சாறு வகைகள் இருக்கிறது, இளநீர், இந்த மாதிரி நீர் நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் சிறுநீரகத்தை நம்மளால பாதுகாப்பாக வச்சுக்க முடியுங்க. நம்மளோட சிறுநீரகத்தை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம தவிர்க்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்றுங்க. உப்பு அதிகமாக உள்ள உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. பேக்கெட் ஸ்நாக்ஸ், அதாவது துரித உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. சோடா உப்பு, குளிர்பானங்கள் இதெல்லாம் கலந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதால சிறுநீரகம் பாதிப்புக்கு உள்ளாகும். ஸோ இதை தவிர்க்கிறது சிறந்ததுன்னு சொல்லப்படுது. அதிகமாக பால் அப்படி இல்லைன்னா மாமிச உணவுகளை தவிர்க்கிறது சிறந்ததுங்க. நம்மளோட சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுல இயற்கை கூட சில வாழ்க்கை முறை மாற்றங்களை ஏற்படுத்துறது நல்லது. தினமும் குறைஞ்சது 30 நிமிடம் நடை அல்லது யோகா செய்யறது சிறந்தது. அதிகமான மன அழுத்தம் கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. நம்ம வாழ்க்கையிலே ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. குறைஞ்சது 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம்ன்றது முக்கியமான ஒன்று. புகைப்பிடித்தல், மதுபானம் அருந்துதல் இது எல்லாத்தையுமே முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லதுங்க. மாதத்தில் ஒரு முறை சிறுநீர் பரிசோதனை செய்கிறது அவசியம். இது மட்டும் இல்லாமல் சில நாட்டு மருந்து வழிகளில் கூட நம்மளோட சிறுநீரகத்தை நம்மளால் பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். அதாவது நாவல் விதைப்பொடி சிறுநீரக நச்சை நீக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கரிசலாங்கண்ணி கீரை கஷாயம் வச்சு குடிக்கலாம். இது ஒரு இயற்கை டானிக் மாதிரி வேலை செய்யும். அடுத்தது, நெல்லிக்காய் சாறும் கொஞ்சமாக தேன் சேர்த்து குடித்தோம் அப்படின்னா சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு ஒரு சிறந்த கூட்டணின்னு கூட சொல்லப்படுது. அவுரி இலை சோம்பு கஷாயம் இது நச்சுக்களை வெளியேற்ற ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இந்த மூலிகை நீரை தினசரி நம்ம ஒரு முறை குடித்தோம் அப்படின்னா நம்மளோட சிறுநீரகத்தை இயற்கையாகவே நம்மளால பாதுகாப்பாக வச்சுக்க முடியுங்க. சிறுநீரக நோய் அப்படின்றது பயப்பட வேண்டிய ஒன்றும் இல்லைங்க.
வாழ்க்கை முறையை சரி செய்தல், இயற்கை உணவுகளை உட்கொள்ளல், தண்ணீர் அளவை சரிபார்த்தல் அப்படின்னா 100% இந்த சிறுநீர் வியாதிகள்லேருந்து நம்மளால மீள முடியும். நம் உடல் நம்மோட சேர்ந்து குணமாகும் சக்தி கொண்டது. அதை நம்பி நம்மளால முடிந்த அளவு இயற்கையாக வாழ்வோம். உடலை சுத்தமாக வச்சோம் அப்படின்னா நோய் வராது. நோய் வந்தாலும் இயற்கை அதை குணப்படுத்தும். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது கிட்னி ப்ராப்ளத்தால் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பயன்பெற சொல்லுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்.